ஹலோ பசங்களா, கண்டினியூஸா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்போ இங்க நான் எந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. எஸ், கொஸ்டின் நம்பர் 18. அதுல என்ன கொடுத்திருக்காங்க? தேர் இஸ் அ ஃபோட்டான் அண்ட் எலக்ட்ரான் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு அவங்களோட எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. மூவ்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். The ratio of linear momentum of electron and that of photon. So and that of அப்படிங்கறது ரேஷியோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அப்ளை பண்றேன் பாருங்க. ஸோ மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா the formula is energy divided by speed of light ன்னு சொல்லி அப்ளை ஆகும். அப்ப எனர்ஜி 20 electron volt. So 20 electron volt decode பண்ணலாம். That is 1.6 into 10 to the power minus 19 divided by you can take the speed of light, that is 3 into 10 power 8. அப்ப என்ன ஆகும்? நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணலாம். So 16 into 2 அந்த பாயிண்ட் 1 நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா we will get 32 into 10 power minus 19. டினாமினேட்டர்ல 3 into 10 power positive 8 அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு வேணும்னா நான் அந்த 10 power சிம்பிளிஃபிகேஷன் இங்க பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய லீனியர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரானோட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரானுக்கு போறேன். எலக்ட்ரானோட ஃபார்முலா தட் இஸ் ரூட் ஆஃப் 2m into e அப்படின்னு சொல்லி நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ we can substitute that root of 2 into m. m is what? That is a mass of electron. So mass of electron substitute பண்ணோம்னா that is 9.1 into 10 to the power minus 31 into E is the energy, as already you know, that is 20 into 1.6 into 10 to the power minus 19. Substitute பண்ணியாச்சு. இது approximation calculationல கூட நீங்க போடலாம். That is 9 2s are 18. So 18 into 10 to the power minus 31. இது இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அப்ளை பண்ணீங்கன்னா you will get 32 into 10 to the power, this is a 19. So 10 to the power minus 19 அப்படின்னு ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ 32 into 18 நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? நமக்கு 32 18. Then 8 2s are 16 க்கு 6 carry 1, 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24. So I will get 25 2 3, so 576 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 576 நம்ம இங்கனக்குள்ள எழுதிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 576 into 10 power adjustments பண்றோம். ஸோ அப்போ 10 பவர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தென் 10 பவர்ஸ்ல இருந்து பாதி எடுக்கணும்னு. இது ரெண்டுமே மைனஸ்ல தான் இருக்கு. அப்போ minus 19 ஆட் பண்ணோம்னா இட் இஸ் அரௌண்ட் 10 பவர் minus 15 கிடைக்கும். அப்போ ரூட்ல இருந்து நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா you will get 24 into 10 power minus 25 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ ரெண்டே டிவைட் பண்ணலாமா? டிவைஷன்ல என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரான் பை ஃபோட்டான் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் பை ஃபோட்டான் அப்ளை பண்றேன் பாருங்க. எலக்ட்ரான் இஸ் 24 into 10 to the power minus 25 இருக்கு. divided by இங்க ஃபோட்டானோட வேல்யூ we will get 32 into 10 power minus 19. அந்த by 3 இங்கிட்டு வரும்போது நெக்ஸ்ட் சைட் நியூமரேட்டருக்கு போயிடும். 3 into 10 power 8. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஒர்க் பண்ணலாமா? அப்ப பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் ஒர்க் பண்ணோம்னா இது எல்லாமே அழகா நமக்கு டேபிள்ஸ்ல 2 டேபிள்ஸ்லயே சிம்பிளி கேன்சல் ஆயிட்டே வரும். அதை எல்லாத்தையும் நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get around 225 exact answer எனக்கு வந்து நிக்கும். ஸோ ஆப்ஷன் 1 is the right answer. சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வந்தாச்சு.